அளவற்ற அருளும் நிகரற்ற அன்புடையுமாகிய அந்த வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும், அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கிருபையும் அகில உலகத்திற்கு அருள்கொடையாக வருகை தந்த இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக நம்மவர்கள் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நோன்பு நோட்டவர்களாக இரவு நேரங்களிலே தொழுகை கூடியவர்களாகவும் இன்ன பிற நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாகவும் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். நாம் செய்யக்கூடிய இந்த இபாதத்துகளுக்கும் நல்ல அமல்களுக்கும் நோன்புகளுக்கும் நிறைவான கூலியை மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா நாம் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்திலே நாம் இரவிலே நின்று வணங்கிவிட்ட பிறகு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சிற்றுரையை இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டு வருகிறது. அந்த வகையிலே ஆரம்ப தினத்திலே ஈமானிய உள்ளமும் தனிமையும் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். நாம் எந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோமோ அதை மனதில் நிறுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். தனிமையிலும் நம்முடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பொதுவான மக்களுக்கு மத்தியிலே முன்னணியிலே எப்படி நாம் இறையச்சத்தோடு இருக்கிறோமோ அதே போன்று தனிமையிலும் இருக்கும் பொழுது இறையச்சத்தோடு இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். இரண்டாவது நாளிலே சந்தர்ப்பங்களும் இறை அருளும் என்ற தலைப்பின் கீழ் நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம். நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ரமலான் மாதம் ஒரு சந்தர்ப்பம், நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நமக்கு இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சகாபாக்கள் எப்படி அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளை அவர்கள் அடைந்தார்கள் என்பதை பற்றி நாம் நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம். இதெல்லாம் கேட்டு நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள என்ன நாம 2 நாட்களாக அதற்கு முன்பாக என்னென்ன நாம் கேட்டிருக்கிறோம், என்னென்ன வசனங்களை கேட்டிருக்கிறோம், என்னென்ன ஹதீசுகளை கேட்டிருக்கிறோம், என்னென்ன சகாபாக்களுடைய வரலாறை நாம் கேட்டிருக்கின்றோம், அதையெல்லாம் மனதிலே நிறுத்தி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே குர்ஆனிலே கூறப்பட்ட முன்மாதிரி முஸ்லிம் பெண்கள் யார் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். குர்ஆனிலே கூறப்பட்ட முஸ்லிம்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்த பெண்மணிகள் அவர்கள் யார்? எந்த பெண்மணிகளை அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காமிக்கின்றான்? எதற்காக வேண்டி பெண்மணிகளை அல்லாஹ் தஆலா முன்மாதிரியாக சொல்லித் தருகிறான் என்பதை பற்றி இந்த நேரத்தை நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். ஆரம்பமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கும் பொழுது, கமல மினர் ரிஜாலி கஸீருன், ஆண்கள் சமூகத்தில் முழுமை அடைந்தவர்கள் ஏராளம். வலம் யக்முல் மினன் நிசாயி இல்லா, அதே போன்று சமுதாயத்திலே பெண்மணிகள் முழுமை அடைந்தவர்கள், ஈமானிலே முழுமை அடைந்தவர்கள் சிலர்களை தவிர, இல்லா சிலர்களை தவிர. சமூகத்திலே ஆண்களிலே முழுமை அடைந்தவர்கள் ஏராளம், ஆனால் பெண்களிலே சிலரை தவிர பெரும்பாலான பெண்மணிகள் அவர்கள் முழுமை அடையவில்லை. யாரை தவிர? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கும் பொழுது, இல்லா ஆசியத்து இம்ராஅத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை தவிர, வ மரியம பின்து இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியமை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பெண்மணிகளை சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் சில ஹதீஸ்களிலே பார்க்கும் பொழுது
ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்களை தவிர மற்ற பெண்மணிகள் எல்லாம் ஈமானிலே முழுமை அடையாதவர்களாக தான் இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லித் தரும் பொழுது, சமூகத்திலே ஆண்கள் அதிகமாக முழுமை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால் நாம் நம்மை நினைத்து விடக்கூடாது. நம்ம எல்லாம் முழுமையாக இருக்கிறோம் என்று நம்மை நாம் நினைத்து விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை சொன்னார்கள்? எந்த ஆண்களை சொன்னார்கள்? இதற்கு முன்பு வாழ்ந்தார்களே நபிமார்கள், அவர்களை சொல்லித் தருகிறார்கள். நபிமார்களுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த நல்ல அடியார்கள், அவர்களை சொல்லி காமிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று பெண்மணிகளிலே ஃபிரௌனுடைய மனைவி, அவர்களும் ஈமானிலே உறுதி அடைந்திருக்கிறார்கள், முழுமை அடைந்திருக்கிறார்கள். பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முழுமை அடைந்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தஆலாவும் கூறுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ் தஆலா யாரை முன்மாதிரியாக சொல்லித் தருகின்றானோ அப்படிப்பட்ட பெண்மணியான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம சுருக்கமாக பார்க்க போகிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 25 நபிமார்களை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறான். அதே போன்று சில நல்லடியார்களை பற்றியும் நமக்கு சொல்லித் தருகின்றான். இன்னும் சில பெண்மணிகளையும் நமக்கு அல்லாஹ் உதாரணமாக நமக்கு சொல்லித் தருகின்றான். இதிலே நேரடியாக ஒரு பெயர் சொல்லி அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான் என்றால் அது ஒரே பெண்மணி தான். அவர்கள் தான் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். வேற எந்த பெண்ணையும் அல்லாஹ் தஆலா பெயர் சொல்லி பதிவிட்டு சொல்லித் தரவில்லை குர்ஆனிலே. ஒரே பெண்ணை மாத்திரம் அல்லாஹ் தஆலா நேரடியாக பெயர் சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்து நமக்கு சொல்லித் தருகிறான். அவர்கள்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இந்த உலகம் அறிய வேண்டும், இந்த உலக மக்கள் இந்த பெண்மணியினுடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருக்குர்ஆனிலே சூரத்துல் மரியம் என்ற அத்தியாயத்தையே அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்து அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நமக்கு பதிவு செய்து தருகின்றான். ஏனென்றால் இந்த உலகத்திலே அந்த அளவுக்கு கண்ணியம் உள்ளவர்களாகவும் அந்த அளவுக்கு சிறப்பு உள்ளவர்களாகவும் இந்த உலகத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நமக்கு அல்லாஹ் தஆலா பதிவு செய்து நமக்கு சொல்லித் தருகின்றார். அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருக்குர்ஆனிலே பல இடங்களிலே நமக்கு சொல்லித் தரும் பொழுது ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லித் தருகிறான், வா மரியம் இப்னத இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா. இந்த மரியம் அவர்கள், இம்ரானுடைய மகளான இந்த மரியம் அவர்கள் தங்களுடைய கற்பை அவர்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள், ஒழுக்கமுள்ள ஒரு பெண்மணியாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி மிகவும் சிலாகித்து சொல்லி காமிக்கின்றார். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லி காமிக்கும் பொழுது உம்முஹு சித்திகா, இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாரான மரியம் அவர்கள் ஒழுக்கமுள்ளவர்களாகவும் உண்மையாளராகவும் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்று மிகவும் புகழ்ந்து சிலாகித்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால் என்ன காரணம்? இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இவ்வளவு சிலாகித்து புகழ்ந்து நமக்கு சொல்லி தருகிறான் என்றால் என்ன காரணம்? அதைதான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி தருகிறான். அவர்களிடத்திலே இருந்தது முக்கியமான 3 பண்புகள் இருந்தது. இந்த 3 பண்புகள் எவர்களிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எவர்களிடத்தில் இந்த 3 பண்புகள் இருக்கிறதோ அவர்கள் தான் உலகத்திலே மக்களிலே அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்தவர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இருந்த பண்பு என்னவென்று சொன்னால் ஈமான். ஈமானிலே உறுதியோடு இருந்தார்கள். அவர்களுக்கென்று பல கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் வரும்பொழுதும் கூட ஈமானிலே உறுதியோடு இருந்தார்கள். இரண்டாவதாக அவர்கள் இபாதத்தோடு இருந்தார்கள். அவர்கள் எந்த நேரத்திலும் தன்னை படைத்த இறைவனை மறக்காமல்
அவனை நினைவு கூர்ந்தவர்களாக இபாதத்திலே இருந்தார்கள். மூன்றாவது, அவர்களுடைய கற்பை பாதுகாத்து ஒழுக்கம் உள்ள ஒரு பெண்மணியாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். இப்படி முக்கியமான 3 பண்புகள் இருந்ததின் காரணத்தினால்தான் அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகவும் சிலாகித்து புகழ்ந்து சொல்லித் தருகின்றான். இது பெண்களுக்கு மாத்திரமல்ல, நம்மிடத்திலே இருக்கிறோம். இது ஈமான் இருக்க வேண்டும். நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த அகில உலகத்தை படைத்த இறைவன் ஒருவன் தான், அவன்தான் மகா சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன் என்று நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள், துன்பங்கள், இடர்பாடுகள், சோதனைகள் ஏற்படும் பொழுதும் கூட என்னுடைய இறைவன், என்னுடைய ரப்பு இருக்கிறான், என்னை காப்பாற்றுவான், எனக்கு ஒரு வழியை காமிப்பான் என்ற அடிப்படையில உறுதியோடு இருக்க வேண்டுமே தவிர அறாமான வழியிலே சென்று விடக்கூடாது. யார் சோதனை வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, சங்கடங்கள் வரும் பொழுது யார் அறாமான காரியத்திலே சென்று விடுகிறாரோ அவரிடத்திலே முழுமையான ஈமான் இல்லை, உறுதியான ஈமான் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலே இபாதத்துக்கள் இருக்க வேண்டும், வணக்க வழிபாடுகள் இருக்க வேண்டும். இந்த ரமலான் மாதத்திலும் கூட எத்தனை நபர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வருகை தந்து தொழுகின்றார்கள், எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து வாழ்கிறார்கள், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுடைய தொடர்போடு இருக்கிறார்கள் நினைத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கிறார்கள். இந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா கணக்கு இல்லாத நன்மைகளை, கூலிகளையும் அல்லாஹ் வழங்குகிறான், பாவங்களை மன்னிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்களே. ஆனால் இப்படிப்பட்ட புனிதமான இந்த ரமலான் மாதத்திலாவது கூட இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் மக்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்களா, பள்ளிவாசலில் தொழுகின்றார்களா என்றால் நிச்சயமாக கடற்தெருவுகளிலும் பல இடங்களிலும் அவர்கள் அமர்ந்து கொண்டு செல்போனிலே அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்தவர்கள் யார் என்றால் ஈமான்ல உறுதியோடு இருந்தவர்கள், இபாதத்து உள்ளவர்கள், அதே மாதிரி ஒழுக்கமாக இருந்தவர்கள். அப்போ யாரிடத்திலே ஈமான் இருக்கோ, யாரிடத்திலே இபாதத்துகள் இருக்கோ, யாரிடத்திலே ஒழுக்கம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட பெண்மணிகள் தான் ஒழுக்கமுள்ள பெண்மணிகள், சிறந்த பெண்மணிகள். இந்த உலகத்தில் இருக்கின்ற சிறப்புகளை வைத்து ஒரு பெண்மணி சிறந்த பெண்மணி என்று சொல்ல முடியாது. இந்த உலகத்திலே படித்திருக்கலாம், மிகப்பெரிய ஒரு ஆய்வு செய்திருக்கலாம், அழகாக இருக்கலாம், பல மொழிகளை பேசலாம், இன்னற்ற திறமைகள் இருக்கலாம் இந்த உலகத்திலே. ஆனால் இவ்வளவு திறமைகள் இருந்து இந்த இபாதத்தும் ஈமானும் ஒழுக்கும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பெண்மணி சிறந்த பெண்மணியாக இருக்க முடியாது. சிறந்த பெண்மணி என்று சொன்னால் ஈமான் இருக்கா, இபாதத்து இருக்கா, ஒழுக்கம் இருக்கா, கணவனை தவிர வேற யாரையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாளா, அவள்தான் சிறந்த பெண்மணி என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். ஆனால் நம்முடைய சமுதாயத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை தெரியாத காரணத்தினால் அந்த பெண்மணி எப்படி ஒழுக்கம் உள்ள ஒரு பெண்மணியாக, கற்புள்ள ஒரு பெண்மணியாக, ஈமான்ல உறுதி உள்ள ஒரு பெண்மணியாக எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை தெரியாத காரணத்தினால்தான் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பெண்மணிகள், சில பெண்மணிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த செல்போனிலே மூழ்கி இருக்கிறார்கள். பர்தாவை அணிந்து கொண்டு சினிமா பாடல்களுக்கு ஆட்டம் போட்டு, குத்தாட்டங்கள் போட்டு அதை ரீல்ஸ் போடுகின்ற காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீப காலமாக பெண்மணிகள் சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னாடி சென்று கொண்டிருக்கிறத பார்க்கின்றோம். பர்தாவை போட்டுக்கொண்டு சினிமா பாடல்களை பாட வைத்து ஆட்டம் போட்டு அதை ரீல்ஸ் போடுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். நாம் சமுதாயத்திலே அவர்கள் நாங்கள் தான் படித்தவர்கள், எங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ற அடிப்படையிலே ஆடுகின்றதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு சீர்கேட்டிலே இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்மணிகள் போய் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் பெண்களை பற்றி, பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, சமீப காலமாக இஸ்லாத்தில் இருக்கின்ற பெண்மணிகள் இந்த மாதிரி இஸ்லாத்திற்கு மாற்றமாக ரீல்ஸ் போட்டுக்கொண்டு
ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனையோ பெண்மணிகள் நடிகர்களாக இருந்த அந்த பெண்மணிகள் அவர்கள் திருந்தி நாம் செய்வது இந்த நடிப்பு என்பது, இந்த திரையுலகம் என்பது இது ஹராம் என்று சொல்லி அதை தூக்கி எறிந்து விட்டு இஸ்லாத்திற்கு வருகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். உதாரணத்திற்கு மும்தாஜ் என்ற ஒரு சகோதரி, அவர் நடிக்காத படமே கிடையாது. அந்த அளவுக்கு கேவலமாக நடித்தவர்கள் சகோதரி மும்தாஜ் அவர்கள். உம்ரா செய்து ஹஜ்ஜி செய்து வருகை தந்து அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து பாவ மன்னிப்பு கேட்டு அவர்கள் திரும்பி இஸ்லாமிய ஒழுக்கம் உள்ள ஒரு பெண்மணியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு மத்தியிலே அழைப்பு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். மும்தாஜ் மாத்திரம் அல்ல, இதற்கு முன்பு மோனிகா என்ற ஒரு பெண்மணியும் ஒரு நடிகராக இருந்தவர், அவர்களும் அந்த தொழிலை தூக்கி எறிந்து விட்டு நல்ல ஒரு முஸ்லிம் கணவரை பார்த்து திருமணம் முடித்து இஸ்லாமிய ஒரு பெண்மணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது கூட நம்ம பார்த்தோம், ஷக்கீலா என்ற ஒரு பெண்மணி, அவர் மோசமாக ஒரு நடிகராக இருந்தார், அவரும் கூட இப்பொழுது உமராக்கு சென்று இருக்கிறார் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். இப்படி சமீபமாக சில பெண்மணிகள் இந்த இஸ்லாத்தை அறிந்து குர்ஆனை படித்து நாம் போகின்ற பாதை சரியில்லை, இது அறாமான பாதை, இது சமூக சீர்கேடு என்று அவர்கள் எல்லாமே இழித்து ஒதுக்கிவிட்டு வருகின்ற காட்சியை நம்ம பார்க்கின்றோம். சபரிமாலா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியும் சமூக ஆர்வலர் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பெண்மணிகளுக்காக சிறுமிகளுக்காக குரல் கொடுக்கும் ஒரு பெண்மணியாக இருந்தவர்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று 24 மணி நேரமும் அழைப்பு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்மணிகள் எங்கே? இப்படி தேவையில்லாம பாடல்களை போட்டு பரிதா போட்டு பாடல்கள் போட்டு ரீல்ஸ் போட்டு ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிற பெண்கள் எங்கே? சிந்திக்க வேண்டும். இஸ்லாமிய பெண்மணிகள் சிந்திக்க வேண்டும். நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அருமை தெரியாத காரணத்தினால்தான் இப்படி ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கின்றோம். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களை பற்றி பேசும்பொழுது அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகு இந்த சமூகத்திற்கு ஆக பெரும் ஃபித்னாவாக விட்டு செல்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலே மிகப்பெரிய குழப்பம், மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவாக இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் பெண்மணிகள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இதை விட மிக பெரிய ஒரு ஃபித்னாவ எதுவுமே இருக்காது என்று சொன்னார்கள். யாரை? பெண்களை பற்றி சொன்னார்கள். ஏன் பெண்களை பற்றி சொன்னார்கள்? பெண்கள் மூலமாக தான் இந்த உலகத்திலே சில மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் நினைத்து விட்டால் அவனை சாய்த்து விடுவார். பார்க்கிறோம் நாம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு பணக்காரன செல்வந்தராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய படித்தவனாக இருந்தாலும் சரி, அவனை அப்படியே ஒரு பெண் நினைத்தால் சாய்த்து விடுவார். அந்த அளவுக்கு பெண்மணிகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். ஒரு பெண்ணுக்காக வேண்டி பொருளாதாரத்தையே அவன் தூக்கி கொடுக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். ஒரு பெண்ணுக்காக வேண்டி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தையும் விடுகின்ற காட்சியை பார்க்கிறோம். ஒரு பெண்ணுக்காக வேண்டி ஒரு நாட்டை ஒரு ஊரை விட்டு செல்கின்ற காட்சியை நம்ம பார்க்கிறோம். பெண்ணுக்காக வேண்டி எல்லாவற்றையும் இழந்து அவன் நடு தெருவில் இருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். பெண்ணுக்காக வேண்டி. எனவே அப்படிப்பட்ட இந்த பெண் சமுதாயத்திலே இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா திருமறையிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நமக்கு பதிவு செய்து நமக்கு சொல்லித் தருகிறான். பெண்களுக்கு மாத்திரம் அல்ல, இது ஆண்களுக்கும் கூட தான். பெண்கள் தான் இப்படி வாழ வேண்டும் என்று இல்லை, பெண்கள் ஆண்களும் இப்படி இருக்க வேண்டும். பார், மீசையை முறுக்கி நீ ஆண் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயே, இந்த சாதாரண ஒரு பெண்மணியினுடைய உறுதியை பார், எப்படி ஒழுக்கம் உள்ளவளாக உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து அறிந்து அவள் எப்படி வாழ்ந்தால் அப்படி வாழ்ந்து கொள் என்று ஒரு படிப்பினையாக மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகின்றார். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காமிக்கும் பொழுது அவர்கள் எப்படி பிறந்தார்கள் என்பதை திருமறையிலே நமக்கு அல்லாஹ் சொல்லித் தரும் பொழுது அவருடைய தாய் அல்லாஹ்விடத்திலே பேசியதை உரையாடியதை நமக்கு திருமறையிலே சொல்லி காமிக்கின்றார். அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாய் வயிற்றிலே இருக்கும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அவர்கள் ஒரு நேர்ச்சி செய்தார்கள்.
அல்லாஹ்விடத்தில் நேர்ச்சி செய்தார்கள். என்ன நேர்ச்சி? இறைவா, எனக்கு பிறக்கின்ற இந்த குழந்தை உனக்காக வேண்டி உன்னுடைய பாதையிலே நான் விட்டு விடுகிறேன் என்று அவர்கள் நேர்ச்சி செய்தார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே எண்ணம் என்னவென்றால், நமக்கு பிறக்க போகின்ற குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும் என்ற எண்ணத்திலே இப்படி அவர்கள் நேர்ச்சி செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. அந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காமிக்கும் பொழுது, ஃபலம்மா வதஅதஹா, அவர்களுக்கு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது, காலத்து அவர்கள் சொன்னார்கள், ரப்பி இன்னி வதஅதுஹா உன்சா, ஒரு பெண் குழந்தையை நான் பெற்றெடுத்திருக்கின்றேன். வல்லாஹு அலமு பிமா வலஅத், நிச்சயமாக நான் பெற்றெடுத்ததை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். வலைஸ தகரு கல் உன்சா, இன்னும் ஆண் குழந்தை என்பது பெண் குழந்தை என்பது ஆண் குழந்தை போன்று அல்ல என்று சொல்லிவிட்டு, வா இன்னி சம்மைதுஹா மரியம், எனவே இந்த குழந்தைக்கு, இந்த பெண் குழந்தைக்கு மரியம் என்று நான் பெயர் வைத்து விட்டேன் இறைவா என்று இறைவனிடத்திலே உரையாடுகிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார். யார் பேர் வச்சது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெயர் வச்சது யார்? அவருடைய தாயார். யாருனாலும் பேர் வைக்கலாம், தன்னுடைய குழந்தைக்கு யாருனாலும் பேர் வைக்கலாம், அதற்கு தான் பேர் வைக்கணும் கிடையாது. நம்முடைய சமுதாயத்திலே என்ன பழக்கம்? ஒரு வீட்டிலே குழந்தை பிறந்து விட்டது என்றால் உடனே பள்ளிவாசலில் இருக்கிற அஜயத்திற்கு கூட்டிட்டு வந்து அவர் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு வச்சிருக்கிறோம். நாம பெயர் என்பது யார் வேண்டுமெல்லாம் வைக்கலாம். பாருங்கள், அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் தன்னுடைய குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு மரியம் என்று நான் பெயர் வைத்து விட்டேன். ஆனால் எனக்கு குழந்தை பிறந்த குழந்தையோ ஆண் குழந்தை இல்லை, பெண் குழந்தையாக இருந்து விட்டது என்று சொல்லிவிட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறார்கள். என்ன பாதுகாப்பு என்று சொன்னால், வா இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதுதான் முக்கியமான விஷயம். அந்த குழந்தைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவா, சைத்தான் தீண்டுவதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். மரியம் என்ற இந்த குழந்தையை ஷைத்தான் தீண்டுவதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். இன்னும் இவனுடைய சந்ததிகளுக்கும் ஷைத்தான் தீண்டுவதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் இறைவா என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்றால், நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? நம்முடைய குழந்தைகளுக்கு பெற்றெடுத்த உடனே இந்த குழந்தைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? இறைவா, என்னுடைய இந்த குழந்தை ஷைத்தான் தீண்டுதலை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் உடனே அப்பொழுது பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். குழந்தை பிறந்த உடனே மருத்துவமனையில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், அங்கே கொண்டு செல்லாதீர்கள், இங்கே கொண்டு செல்லாதீர்கள், குழந்தைக்கு ஏதாவது நோய் கொட்டிவிடும், ஏதாவது ஆஸ்துமா வந்துவிடும், குழந்தைகள் பத்திரமாக இங்க வையுங்கள் அங்கு வையுங்கள் என்று சொல்லுகிறோமே தவிர யாராவது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? சைத்தானை தீண்டுவதை விட்டும் என்னுடைய குழந்தையை இடத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் என்று யாராவது சொல்லி இருக்கிறோமா? ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா அந்த பிரார்த்தனையை ஏற்று அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா வளர்க்கின்றான். அந்த காலகட்டத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபிதான். அவர்தான் இந்த குழந்தையை, இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வளர்க்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தார்கள் இடத்திலே ஆலோசனை செய்யப்பட்டு இதை யார் வளர்ப்பது, பாதுகாப்பது என்று இருக்கும் பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாக்கிறார்கள், வளர்க்கிறார்கள். மிஹ்ராப், பள்ளிவாசலுடைய நல்ல ஒரு பகுதி, அந்த மிஹ்ராப் என்ற பகுதியில தான் அங்கே இருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எங்கு பார்க்கலாம்? பள்ளிவாசல்ல பார்க்கலாம். பள்ளிவாசலுடைய மிஹ்ராப் என்ற அந்த இடத்திலே, பாதுகாப்பான ஒரு இடத்திலே அவர்களை பார்க்கலாம். ஆனால் நம்முடைய சமுதாயத்திலே பெண் குழந்தைகள், பெண் மக்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஒரு வீட்டிற்கு நாம போனோம் என்றால், ஒரு வீட்டிற்கு நாம சென்றோம் என்று சொன்னால், எங்கே மூத்த மகள் டிவியில் உட்கார்ந்துட்டு இருக்கா, எங்கே சிறிய மகள் அவ செல்போன் ஓட்டிட்டு இருக்கா அந்த பக்கம் மூலையில. இப்படிதான் நம்ம பார்க்கிறோம் பெண்களை, பெண் பிள்ளைகளை. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே இருப்பார்கள்? அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலில் மிஹ்ராப் என்ற இடத்திலே அல்லாஹ்வை வணங்கி கொண்டு திக்ர் செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வருகை தந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் நிறைய உணவுகள் இருக்குமா, நிறைய பழங்கள் இருக்குமா. அந்த பழங்கள் அந்த பகுதிகளிலே விளைந்திருக்காது, கனிந்திருக்காது. அப்படிப்பட்ட பழங்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே இருக்குமா. உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து கேட்பார்களா, யா மரியம் அன்னாலைக்கு ஹாதா, இது உனக்கு எங்கு கிடைத்தது? இந்த கனிகள் எல்லாம் இந்த பகுதிகள் எங்குமே இல்லையே, உனக்கு எப்படி இது கிடைத்தது என்று கேட்பாராம். காலத்து அப்பொழுது மரியம் சொல்வார்களாம், இது இறைவனிடத்தில் எனக்கு கிடைத்தது, இது என்னுடைய இறைவனிடத்தில் இருந்தது கிடைத்தது. இன்னல்லாஹ யர்ஸுகு மையஷா பிகைரி ஹிசாப், எவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நாடுகின்றானோ அவர்களுக்கு அளவில்லாத ரிஸ்கை வழங்குவான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காமிக்கிறான். என்றால் யாருக்கு பரக்கத்து கிடைக்கும், யாருக்கு ரிஸ்க் கிடைக்கும்? யார் அல்லாஹ்வை நம்பி இபாதத்துக்களோடு ஹராம் இல்லாமல் யார் இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் ரிஸ்க் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும். வீடுகளிலே 24 மணி நேரமும் டிவியை பார்த்து கொண்டு, மிகப்பெரிய டிவியை பார்த்து கொண்டு, பெரிதாக பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி 24 மணி நேரமும் படங்களும் சீரியல்களும் 24 மணி நேரம் செல்போனிலும் நோட்டி கொண்டு இருந்தால் எப்படி வீடுகளில் பரக்கத்து இறங்கும், அல்லாஹ்வுடைய ரிஸ்க் கிடைக்கும். இதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு பாடம். இது ரிஸ்க் இந்த உலகத்திலே கிடைக்க வேண்டும் என்றால், நமக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே இபாதத்தோடு இருக்க வேண்டும், ஈமானிலே உறுதியோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்து கிடைக்கும் என்பதை இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு நாம் பார்க்கின்றோம். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை, இறுதி வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையிலே நமக்கு சொல்லி தரும் பொழுது, வதுகுரு ஃபில் கிதாபி மரியம், இந்த வேதத்திலே மரியமையை பற்றி நினைவு கூறுவீராக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றார். நபியை பார்த்து சொல்லி தருகிறான், வதுகுரு ஃபில் கிதாபி மரியம், இந்த வேதத்திலே மரியமை பற்றி கொஞ்சம் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்களை பற்றி சொல்லி தருகின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் கிழக்கு பக்கமாக அவர்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தான். எந்த உருவத்திலே? ஆண் உருவத்திலே, மனித உருவத்திலே அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மரியம் அலைஹிஸ்ஸலாத்திலே அனுப்பி வைக்கின்றான். அவர் வருகிறார், தனிமையில இருக்கும் பொழுது அவர் வருகிறார். பார்த்த உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், காலத்து இன்னி அஊது பி ரஹ்மானி மின்க, ரஹ்மானுடைய இடத்திலே உன்னை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், நீ யார்? அவர் வாலி உருவத்தில் வந்திருக்கிறார், நல்ல அழகான உருவத்தில் வந்திருக்கிறார் அவர். அப்படிப்பட்ட அந்த வாலிபனை பார்த்து, நான் அல்லாஹ்விடத்திலே உன்னுடைய தீங்கை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், நீ யார்? இன் குன்த தகியா, உண்மையுள்ள ஒரு நீ விசுவாசியாக இருந்தால், பயபக்தி உடையவராக இருந்தால் என்னை நெருங்காதே என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிமையிலே இருக்கும் பொழுது ஒரு வாலிபன் வரும் பொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் அவர்கள். அப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் மலக்கு என்று சொன்னார். நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன், அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான், உமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று அல்லாஹ் தஆலா ஒரு சுப செய்தியை சொல்வதற்காக தான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன் என்று சொன்னார். உடனே அவர்கள் ஆச்சரியமாக அவர்கள் கேட்டார்கள், எனக்கு குழந்தையா? எனக்கு திருமணம் ஆகாமல் எந்த ஒரு ஆடவர் யார் என்னை தீண்டாமல் எனக்கு குழந்தை பிறக்குமா? அது எப்படி பிறக்கும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஆம், அது நடக்கும், அல்லாஹ்வுடைய ஆற்றலால் அல்லாஹ்வுடைய வல்லமையால் அது நடக்கும் என்று சொன்னார்கள். இங்கே நாம சிந்திக்க வேண்டும். தனிமையில இருக்கும் பொழுது, ஒரு பெண்மணி தனிமையில இருக்கும் பொழுது, ஒரு ஆண், ஒரு கட்ட அழகான ஒரு ஆண், ஒரு வாலிபன் வரும் பொழுது எப்படி ஒரு பெண்மணி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றான். பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவிகள், பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அங்கு கேர்ள் ஃபிரெண்ட் என்றும் பாய் ஃபிரெண்ட் என்றும் சொல்லி
சுத்தி கொண்டிருக்கிற காட்சியை நாம பார்க்கிறோம். அழகாக இருக்கிறான், கட்டழகாக இருக்கிறான், இவனிடத்திலே காசு இருக்கிறது, இவனிடத்திலே பைக் இருக்கிறது, எனவே இவனை விரும்ப வேண்டும் என்ற அடிப்படையில் போகின்ற காட்சியை நாம பார்க்கின்றோம். அந்த மாதிரிதான் இவன் என்னுடைய சித்தமா மக மாதிரி தான் இருக்கு, இவன் என் நண்பர் மாதிரி தான். இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. ஒரு பெண் ஒரு ஆண் என்று சொன்னால் அந்நிய பெண் அந்நிய ஆண் தான். அதனால்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆணையை பார்த்து, அந்த வாலிபனை பார்த்து, நீ யார், என்ன கிட்ட நெருங்காதே, உண்மை உள்ள ஒரு இறை விசுவாசியாக இருந்தால் அது அல்லாஹ் நீ என்னை விட்டு நெருங்காதே என்று சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு பாடம். மனித சமுதாயத்திலே, குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்திலே பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வல்லமையால் அவர் கர்ப்பமாகிறார்கள். இறுதியாக குழந்தையை அவர்கள் பெற்று எடுக்கிறார்கள். பெற்று எடுத்து சமுதாயத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அந்த குழந்தையை அந்த மக்கள் எல்லாம் எப்படி பார்த்திருப்பார்கள், எப்படி தூக்கி இருப்பார்கள், எவ்வளவு கேவலமாக பேசியிருப்பார்கள். பேசினார்கள் அந்த மக்கள், இந்த இஸ்ராயல் மக்கள் அவர்களை மிக மோசமாக திட்டினார்கள், கேவலமாக பேசினார்கள். மரியமே, உம்முடைய சகோதரர்கள் எல்லாம், உம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கவில்லையே, நீ இப்படிப்பட்ட ஒரு நடத்த கெட்டவராக வந்திருக்கின்றாயே என்று அந்த மக்கள் எல்லாம் தூற்றினார்கள். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை தாங்கிக் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா என்னை சோதிக்கின்றான், அல்லாஹ் தஆலா இந்த குழந்தையை கொடுத்து என்னை சோதிக்கின்றான், எப்படியாவது அல்லாஹ் தஆலா என்னை நிரபராதி என்று நிச்சயமாக சொல்லுவான் என்ற அடிப்படையிலே அவர்கள் உறுதியோடு இருக்கிறார்கள். அந்த மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். அப்பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கை பார்த்து, இந்த குழந்தையை பார்த்து கேளுங்கள் என்ற மாதிரி செய்கை செய்கிறார்கள். அந்த குழந்தை எப்படி பேசும் என்று அந்த மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள். ஆனாலும் அல்லாஹ் தஆலா அந்த குழந்தையை பேச வைக்கின்றான். அந்த குழந்தை எந்த குழந்தை? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தொட்டில் பருவத்திலே அவர்கள் பேசினார்கள். கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறேன் என்று அந்த குழந்தை பேசியது. அப்பொழுதுதான் மக்கள் எல்லாம் தெரிந்து கொண்டார்கள், இந்த குழந்தை சாதாரணமான குழந்தை இல்லை, இது தெய்வீக குழந்தை, இறைவனுடைய ஆற்றலால் பிறக்கப்பட்ட இது குழந்தை என்று மக்கள் எல்லாம் தெரிந்து கொண்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒழுக்கம் உள்ள ஒரு பெண்மணி, கற்புள்ள ஒரு பெண்மணி, நல்ல ஈமான் உள்ள ஒரு பெண்மணி என்று அந்த மக்கள் எல்லாம் அறிந்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் திருமறையிலே நமக்கு சொல்லித் தருகிறான். என்றால் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை அல்லாஹ் தஆலா நமக்கு பதிவு செய்து நமக்கு சொல்லித் தருகிறான். என்றால் இந்த உலகத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு ஈமான்ல உறுதியோடு இருந்தார்கள், இபாதத்தோடு இருந்தார்கள், எந்த அளவுக்கு ஒழுக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள், அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட வரலாறுகளை திருக்குர்ஆனிலே நமக்கு பதிவு செய்து நமக்கு தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையிலே எப்படி அவர்கள் முன் உதாரணமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காமித்தார்களோ அந்த மாதிரி ஆண்களும் பெண்களும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லிம் ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் இந்த உலகத்திலே ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் இபாதத்து உள்ளவர்களாகவும் ஈமான்ல உறுதி உள்ளவர்களாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்து நாம் மரணித்தோம் என்றால் நிச்சயமாக மறும நாளில் வெற்றி அடையலாம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. واخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.